ஹெர்னியான்றது எதனால ஒரு பர்சனுக்கு வருது? தசைகள்ல ஒரு டிஃபெக்ட், ஒரு வீக் பாயிண்ட் தான் ஹெர்னியா உருவாறதுக்குள்ள காரணம். சர்ஜரியா இருக்காது ஆச்சுன்னா அந்த இடத்துல அது ஒரு வீக் பாயிண்டா இருக்கும், ஹெர்னியாவது ஃபார்ம் வரலாம், கண்டிப்பா வரலாம். இல்லை டாக்டர், எனக்கு ஹெர்னியா ஆப்ரேஷன்லாம் வேண்டாம், வேற ஏதாவது பண்ணி அதை கொஞ்சம் நம்ம சரி பண்ணிக்க முடியுமா? ஆப்வியஸ்லி ஆன்சர் அதுக்கு ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் குமார் நடராஜன். உங்களை இந்த வெல்னஸ் பெட்டகம் அப்படின்ற ஒரு புது முயற்சியான யூடியூப் சேனலுக்கு உங்களை எல்லாரையும் வரவேற்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது ஒரு சின்ன அவேர்னஸ்க்காக பண்ணுற ப்ரோக்ராம். நமக்குள்ள மெடிக்கலுக்கான நிறைய விஷயங்கள், நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஒரு நமக்கு ஏதோ ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம உடனே என்ன பண்ணுவோம், கடகடன்னு பக்கத்தில் பாட்டியை கேட்குறதோ, இல்லை பக்கத்தாத்து மாமியை கேட்குறதோ, இல்லை மாமாவை கேட்குறதோ, இல்லை ஒரு டக்குனு நமக்கு இப்போ தான் எல்லாருக்கும் ஃபோன்லாம் ஆக்சஸ்லாம் இருக்கேன் இன்டர்நெட்டோட, டக்குனு போய் கூகுள், டாக்டர் கூகுள் அவங்கள கேட்குறதோ, அப்படிலாம் கேட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸில் நிறைய நம்ம பில்டப் பண்ணி வச்சுருக்கோம். அதெல்லாத்தையும் கலைஞ்சு டாக்டர்ஸ் கிட்ட நம்ம இதான் ப்ராப்ளம், இதுக்கு நமக்கு என்னென்ன சொல்யூஷன்ஸ் இருக்குது, இதை எப்படி ப்ரிவென்டிவ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் கேட்குறதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம். ஒரு பேசிக்காக எல்லோரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இதை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். வி விஷ் உங்கள் எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இப்போது வில் வெல்கம் டாக்டர் ரவீந்திரன் குமரன், ஜெனரல் சர்ஜன், thousands ஆஃப் சர்ஜரிஸ் பண்ணியிருக்காங்க. அவரை நேரடியாக அவர்கிட்ட பேச வச்சுருவோம். வணக்கம். வணக்கம் டாக்டர். இன் ஜென்ரல் ஹெர்னியான்றது எதனால ஒரு பர்சனுக்கு வருது? ஹெர்னியான்றது மோஸ்ட்டாக வயிற்று பகுதியில் வரக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? வயிற்று பகுதியில் ஏன் ஜாஸ்தியாக வருதுன்னா, வயிறில் பின்னால் மட்டும்தான் நம்ம முதுகுத்தண்டு சப்போர்ட்டும், மேல் பகுதியில் கொஞ்சம் விலா எலும்பு, அதாவது ரிப்ஸ் சப்போர்ட்டும் இருக்குது. கீழே பெல்விஸ். மற்றபடி ப்ரிடாமினண்ட்டாக தசைகள் மட்டுமே நம்ம வயிற்றுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. சரிங்களா? இந்த தசைகளில் ஒரு டிஃபெக்ட், ஒரு வீக் பாயிண்ட் தான் ஹெர்னியா உருவாகிறதுக்குள்ளே காரணம். தாய்க்கு அம்மாவுக்கு இருக்கிற அந்த தொப்புள் கனெக்ஷன், தொப்புள் கொடி, குழந்தை பிறந்த பிறகு தொப்புள் கொடி வெட்டிடுறோம், பிறகு கொஞ்சம் நல்லா காஞ்சி விழுந்து தொப்புள் ஸ்காராக நமக்கு அம்பலைக்கஸ்னு ஒரு தழும்பு லைஃப் லாங் இருக்குது. அது ஒரு ஸ்கார் டிஷ்யூ. அந்த ஸ்கார் டிஷ்யூவில் ஹெர்னியா ஏற்படலாம். எந்த தழும்புமே ஒரு வீக் பாயிண்ட். அந்த தழும்பில் இப்போ நமக்கு ஆப்ரேஷன் பண்ணுற தழும்பு ஒரு பொட்டென்ஷியல் வீக் பாயிண்ட். அதில் பிற்காலத்தில் நமக்கு ஹெர்னியா ஏற்படலாம். ஸோ தசை விலகி ஒரு பொட்டென்ஷியல் வீக் பாயிண்ட் உருவாகுது. வயிற்று பகுதி ஒரு டைனமிக்கான பகுதி. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்னா என் வயிறில் ப்ரெஷர் கூடும், நான் முக்குறேன்னா என் வயிறில் ப்ரெஷர் கூடும், நான் ஒரு வெயிட் தூக்குறேன்னா என் வயிறில் ப்ரெஷர் கூடும், சத்தமாக கத்தி பேசுகிறேன் வயிறில் ப்ரெஷர் கூடும். அந்த ப்ரெஷர் கூடும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த வீக் பாயிண்ட் வழியாக அந்த உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் வெளியில் வர ட்ரை பண்ணும். அதுதான் நாளடைவில் நம்ம ஹெர்னியாவாக கவனிக்கிறோம். எனக்கு தொப்புள்ள ஒரு வீக்கம் வருது, குழந்தை அழுதா பெருசாகுது, நான் இருமுனா பெருசாகுது, நான் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறேன், ஜாகிங் பண்ணுறேன், சைக்கிளிங் பண்ணுறேன், எனக்கு அப்போ தொந்தரவுப்படுத்துது. ஏன்னா அப்போ ப்ரெஷர் ஜாஸ்தி அந்த இடத்த விட்டு வெளியில் ஈஸி. நார்மலாகவே நமக்கு ப்ரெஷர், நம்ம ஒரு வெயிட் தூக்குறோன்னா வயிற்று பகுதி இருக்கலாம், யூனிஃபார்மாக இறுகி இருக்கும்போது வெளியில் வர முடியாது. ஒரு இடத்துல வீக் பாயிண்ட் இருக்கும்போது அந்த இடத்த வெளியில் வர ட்ரை பண்ணுறது தான். இப்போ நீங்கள் சர்ஜரியாக இருக்காது ஆச்சுன்னா அந்த இடத்துல அது ஒரு வீக் பாயிண்ட்டாக இருக்கும், ஹெர்னியாவது ஃபார்ம் வரலாம், கண்டிப்பாக வரலாம். ஸோ தி எய்ம் ஆஃப் த சர்ஜரி இஸ் ஹெர்னியா திருப்பி அந்த பேஷண்ட்டுக்கு வரக்கூடாது. அதை நம்ம சம்மந்தம் இல்லாத ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவோம். ஒருத்தருக்கு ஒரு அப்பெண்டிக்ஸோ ஒரு கேன்சர் சர்ஜரி ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் டெலிவரி பண்ணுறோம், சிசேரியன் செக்ஷன் பண்ணுறோம். நம்ம வெளியிலேருந்து நம்ம என்ன பார்க்குறோம், தோலில் என்ன தழும்பு இருக்கு மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். கரெக்ட். நமக்கு உள்ளே என்ன நடந்திருக்குன்றது ஆஸ் அ பேஷண்ட் நம்ம வில் நெவர் பி அவேர். கரெக்ட். உள்ளே தசைகளை க்ளோஸ் பண்ணிட்டு தான் வெளியில் வருவாங்க. அந்த க்ளோஷர் அப்ராப்ரேட்டாக இருக்கும் பட்சத்தில் ஹெர்னியா வரக்கூடிய வாய்ப்பு ரொம்பவும் குறைவு. அது அப்ராப்ரேட்டாக இல்லாத பட்சத்தில் சில சமயங்களில் ஹெர்னியா வரலாம். இந்த மெஷெல்லாம் வச்சு பண்ணுறாங்க, அது நம்ம ரொட்டீன் சர்ஜரிக்கு யூஸ்வலாக பண்ண மாட்டோம். ஹெர்னியா ஆப்ரேஷன் பண்ணும் போது ஆப்வியஸ்லி மெஷ் கம்ஸ். அந்த தசைகளுடைய மேக்கப்பில் டிஃபெக்ட் சிலருக்கு இருக்கும். பை டெஃபினேஷன், பை பர்த் நான் என்ன கலர் நீங்க என்ன கலர்னு எப்படியோ நிர்ணயம், குவாலிட்டி ஆஃப் த நம்ம மசில் நிர்ணயம் ஆகுது. தாய் தந்தையர்கள் நிர்ணயம் நமக்கு பண்றாங்க ஐ சப்போஸ். ஸோ அதில் சம் பீப்புள் ஹவ் இன்ஹெரண்ட்லி வீக் மஸ்குலேச்சர், அவங்களுக்கு ஹெர்னியா வரக்கூடிய வாய்ப்பு ஜாஸ்தி. நீங்கள் சொன்னீங்க தசைகள் கொஞ்சம் டைட்டாக இருந்தால் வரும்ன்ற மாதிரி. இப்போ 6 பேக் வைக்கிறாங்க, இல்லை நல்ல ஒரு வலுவான கட்டமைப்பில் இருக்காங்க, அவங்களுக்குலாம் எப்படி ஓடுது? ஸோ ஐ எம் நாட் டாக்கிங் அபௌட் தி ஸ்ட்ரென்த்.
நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே சரிங்களா? ஸ்ட்ரென்த் ஆஃப் த மசிலை சொல்லலை. ஓகே சரிங்களா? மசிலுடைய பில்டப், இன்ஹரண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த மசிலை சொல்கிறேன். அந்த மேக்கப் ஆஃப் தி மசில். எனிபடி கேன் டெவலப் அ ஹெர்னியா. ஸோ வந்து நான் நல்ல பயங்கரமான சிக்ஸ் பேக்ஸ் வச்சுருக்கேன்றதால எனக்கு ஹெர்னியா வராமல் இருக்குமான்னு அப்படி அவசியம் கண்டிப்பாக கிடையாது. இன் வைஸ் வர்ஸா, எனக்கு வந்து நான் ரொம்ப ஹெவி லிஃப்டிங் பண்ணேன் டாக்டர், அதனால தான் எனக்கு ஹெர்னியா வருதுன்ற ஒரு மிஸ்கன்செப்ஷனும் நிறைய பேருக்கு இருக்கு. அப்போ அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் மூட்டை தூக்குற எல்லாருக்கும் ஹெர்னியா வரணும், வெயிட் லிஃப்டர் எல்லாருக்கும் ஹெர்னியா வரணும், ப்ரொஃபஷனல் வெயிட் லிஃப்டர்ஸ் சொல்கிறேன். அப்படி தட் இஸ் நாட் ட்ரூ அட் ஆல். எனக்கு ஒரு சர்ஜரி நடந்திருக்கு, அந்த சர்ஜரியில் அந்த பர்டிகுலர் சர்ஜன் எப்படி பண்ணினாங்க, இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைன் வெதர் ஐ ஹேவ் ஹெர்னியா நாட். முற்காலத்தில் 10 குழந்தை பிறக்கிறதுல ஒரு சாதாரண விஷயம். அந்த மாதிரி மதர்ஸ்க்கு வந்து உடனே வேலைக்கு போய் உடனே இயல்பு லைஃப்பில் வர்ற அம்மாக்கள் ஒரு குரூப். கரெக்ட். கூட கொஞ்சம் அதில் ஒரு டிலே இருக்கிற அம்மாக்களுடைய வயிறில் ரொம்ப லேக்ஸாக இருக்கும். அதில் யாரோ ஒருத்தர் ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னு வைத்துக்கொள்வோம். அந்த வயிறில் ஹெர்னியா வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. பிகாஸ் இன்ஹெரண்ட்லி தேவ் காட் வெரி வீக் மஸ்குலேச்சர். ஏன்னா எங்கள் அம்மாலாம் வந்து நான் கவனிச்சிருக்கேன். நான் பிறந்துட்டேன் ஆஃப்கோர்ஸ். என் தம்பிகள்லாம் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது எனிடே டெலிவரி அப்படின்ற ஸ்டேஜில் கூட குடத்தில் தண்ணியெல்லாம் தூக்கிட்டு இடுப்பில் வச்சுட்டு அவங்க மாட்டுக்கு கேஷுவலாக வரதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நார்மல் டெலிவரி, ரைட்? ஆமாம், எல்லாமே நார்மல் டெலிவரியாக தான் இருந்தது. லக்கிலி அது எல்லாமே நார்மல் டெலிவரி. அம்மா அதை இது பண்ண வரைக்கும் எனக்கு இல்லை டாக்டர், எனக்கு என்ன ஆப்ரேஷன்லாம் வேண்டாம், கொஞ்சம் எனக்கு அந்த பயம் அப்படின்ற மாதிரி இருந்து அதை ஏதானும் நம்ம டீட்டூர் மாதிரி எடுத்து வேறு ஏதானும் பண்ணி அதை கொஞ்சம் நம்ம சரி பண்ணிக்க முடியுமா, அந்த மாதிரி ஏதான ஆப்ஷன்ஸ். திருப்பி அதே துணியில் விலைக்க வர்றேன். சரி, என் சட்டையில் ஒரு ஓட்டை அது பிரிந்துருக்குன்னு வச்சுப்போம். சரிங்களா? அதை வந்து திருப்பி தைக்காமல் அதை நீங்கள் ரிப்பேர் பண்ணவே முடியாது. நீங்கள் மேலும் அந்த பிறந்த இடம் மோசமாகாமல் இருக்கணும்னா மடித்து ஷெல்ஃபில் வேணால் வச்சிடலாம். ஓகே. நீங்கள் சட்டையை யூஸ் பண்ணுவேன், ஆனால் அது வந்து மேலும் மோசமாகக்கூடாது. தானாக ஆறிடணும்னா தானாக திருப்பி தச்சு கொள்ளணும்னா அது நடக்கவே நடக்குது. சேம் திங். ஸோ எனக்கு ஒரு ஹெர்னியா இருக்குது. சரிங்களா? இப்போ பேஷண்ட்ஸ் என்ன நிறைய பேர் எனக்கு வந்து இப்போ அவசியம் இப்போ சர்ஜரி பண்ணணுமா, சரி ரொம்ப சிறிய ஹெர்னியாவாக தான் இருக்குது, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம். இல்லை டாக்டர் நான் ஏதாவது மாத்திரை மருந்து எடுத்து நான் சரி பண்ணிட முடியுமா? ஆப்வியஸ்லி ஆன்சர் அதுக்கு வந்து முடியாது. சரிங்களா? நான் வந்து ஆக்டிவிட்டி எதாமல் பண்ணாமல் இருக்கலாமா, அப்போது ஹெர்னியா வந்து ப்ரோக்ரஸ் ஆகிறத குறைக்கலாமான்ற கேள்வி அடிக்கடி வரும். அதுக்கு வந்து என்னுடைய ஆன்சர் இதுதான். நீங்கள் வந்து ஆக்டிவிட்டி பண்ணாமல் இருந்தோம், நம்ம தினமும் பண்ண வேண்டிய ஆக்டிவிட்டி பண்ணாமல் இருந்தோம்னா அதனால் நமக்கு சைடு எஃபெக்ட் தான் ஜாஸ்தியாகும். வீல் புட் ஆன் வெயிட் ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே. அதனால் நமக்கு சுகர், பிபி போன்ற பிரச்சனைகள் வரலாம். வீல் பிகம் மோர் வீக். ஏன்னா அந்த மசில்ஸ் டோன்ட் ஒர்க் அட் ஆல். ஸோ வந்து நான் தசையை வேலை பண்ணாமல் வைக்கட்டுமா ஹெர்னியா ஆப்ரேஷனுக்கு தவிர்க்கிறதுக்குன்றது ஒரு முற்றிலும் ஒரு தவறான ஒரு கருத்து. நீங்கள் ஹெர்னியா சர்ஜரி யூ டூ இட் வெனெவர் யூ வாண்ட். நான் எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கேன்றது ஒரு ஆப்ஷன் கிடையாது. எக்ஸசைஸ் பண்ணினால் ஹெர்னியா ப்ரோக்ரஷன் ப்ராபப்லி வில் பி குவிக்கர். தட் இஸ் ஃபைன். ஐ வில் ஸ்டில் சே எக்ஸசைஸ். ஓகே. அண்ட் ஆல்சோ டூ யுவர் சர்ஜரி வென் இட் இஸ் ரிக்வயர்ட். ப்ரிவென்டிவ் மெஷர்னு எதாவது எடுத்துக்க முடியுமா ஹெர்னியாக்கு? ஸோ இதுக்கு வந்து சிம்பிளாக ஒரு ஆன்சர் சொல்கிறேன். இப்போ மெடிகேஷன் அப்படிங்கிறது வந்து எதுக்காக எடுத்துக்கிறோம், எவ்வளோ டியூரேஷனில் அதை நம்ம இந்த வலையில் இன்ஃபெக்ஷன்